ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 16:8 அந்த ரேஷியோவில் டே 21ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டோட ரெசிபி ஷேர் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னா, நான் இதை ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சேம் மெத்தடில் தான் இந்த குக்கிங்கும் நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த ரெசிபிஸ் எதுவும் ஷேர் பண்ணலை. இன்றைக்கி என்ன டயட்டில் ஃபுட் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா டைமிங்கோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து உங்கள் டெய்லி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனை வந்து விலாகாக ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் நமக்கு இந்த டயட் டே முடிகிறதுக்கு 9 days இருக்குது. இந்த 9 days முடிஞ்சதுக்கப்புறமா என்னோட எல்லா லாங் வீடியோலையும் டெய்லி லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுறேன். அது கூடவே நான் வெயிட் லாஸ் பற்றின அப்டேட்டையும் நான் இடைய வீடியோஸ்லேயே ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னோடய வெயிட் எவ்வளோ லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த சேலஞ்ச் டேஸ் தான் முடியுமே தவிர என்னோட டயட் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. நான் கண்டினியூ தான் பண்ண போகிறேன். வேறு ஒருத்தங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய ஹைட் வந்து 164. ஸோ என்னோடய வெயிட் வந்து 64லேருந்து 65 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு 70 kgs வரைக்கும் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா 65ன்னு போயிட்டேன்னா ரொம்ப லீனாக இருப்பேன், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருப்பேன். ஏன்னா நான் 63 வரைக்குமே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என் பாடி வந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அதனால 65 எல்லாம் போயிட்டேன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் லெட்ஸ் ட்ரை பார்ப்போம். நமக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 65 வரைக்கும் போவேன். ஆனால் இப்போதைக்கு என்னோட டார்கெட் வந்து 70 kg வெயிட் வந்து லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படி பார்த்தா இன்னும் நான் 18 கிலோ கிட்ட கம்மி பண்ணணும். அது இனி வரப்போகிற 9 நாளில் எல்லாம் நான் கம்மி பண்ண போகிறதில்ல. அது ஒரு லாங் ப்ராசஸ். இன்னும் நிறைய டைம் எடுக்கும் அது கம்மி பண்ணுறதுக்கு. அதனால நான் ரொம்ப பொறுமையாக டயட் இருந்து கம்மி பண்ண தான் போகிறேன். வெயிட் வந்து அதிகமாக லாஸ் ஆக என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஹெவி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். நான் டெய்லியுமே ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் டே பை டே டயட்டில் என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன், எப்படி என்னோட டயட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். லாங் வீடியோவில் மட்டும் தான் டெய்லி லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் போடுவேன். மற்றபடி ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டயட் பற்றின அப்டேட் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண அதே சேம் டேட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் 2-3 பேர் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே நல்ல வெயிட் லாஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ண சேம் டயட் தான் நாங்களும் ஃபாலோ பண்ணோம், எங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நேற்றுக்கு ஷேர் பண்ணதை பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நான் வந்து நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் நமக்குன்னு ஒரு டயட் சார்ட் வேணும் அப்படின்னு பார்த்து இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோவை நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணதுக்கப்புறமா அதையும் பார்த்து உங்களோட வீடியோஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது, நானும் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லும்போது உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதே டைமில் நானுமே உங்ககிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு டீச் பண்ணுற அளவுக்கு இதில் எக்ஸ்பர்ட்டோ இல்லை டயட்டீஷியனோ கிடையாது. நானும் ஹியூமன் தான் உங்களை மாதிரி, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் டயட் ஃபாலோ பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கைண்டாக எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீல் மார்னிங் 8:30 போல் ஒரு பப்பாயா கட் பண்ணி அதில் ஹாஃப் பப்பாயா வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டாச்சு. நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது இந்த ஃப்ரூட் வந்து நம்ம டயட் ஃபுட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு இங்கே துபாயில் வந்து இது கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படியே வாங்கினா கூட டேஸ்ட் இருக்காது. பட் இது கொஞ்சம் பரவாயில்லை. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச்க்கு இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பாடு, மீன் குழம்பு அண்ட் கிழங்கு. மீன் குழம்பு வந்து இதுக்கு முன்னாடியே ரொம்ப டெடிக்கேட்டடாக இதோட ரெசிபி நான் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி வைப்பேங்கிறது ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி நான் இதை ஷேர் பண்ணலை. சேம் மெத்தடில் தான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு குக் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock லாஸ்ட் மீலாக வந்து 1 கப் டீயும் அண்ட் இலை அடையும் எடுத்துக்கிட்டேன். இலை அடை வந்து அரிசி மாவில் பண்ணது கிடையாது, கோதுமை மாவில் பண்ணது. ஆனால் உள்ளாடி கண்டிப்பாக வந்து நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அது தேங்காய், அதோட ஸ்டஃபிங் இருக்குது. சுகர்னு வரும்போது நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் இப்படின்னு எல்லாம் டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். ரெண்டுக்குமே ஈக்குவல் கலோரிஸ் தான் இருக்கும். ஸோ சுகர்னு ப்ரிஃபர் பண்ணும்போது மொத்தத்துலேயே சுகர் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் டீலையோ காஃபிலையோ எடுத்துக்கிட்டால் கூட 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த இலை அடையில எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதை எடுத்துக்கிறதுக்கு நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து 4 o'clock முன்னாடி அந்த லாஸ்ட் மீல் கம்ப்ளீட் பண்ணணுமே, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிறது. ஆனாலும் நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, நான் டயட் இருக்கணும், ஹெல்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அது இதுன்னு கண்ட மெனிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு இப்போ நான் என்ன சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், நான் கான்ஷியஸாக எடுத்துகிட்டு இருக்கேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது.
அண்ட் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் டே 21 இருந்து டயட்டில் நம்ம புது விஷயம் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத டே 21 வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வேறு எதுவுமே இல்லை, இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் தான் நான் என் டயட்டில் சேர்த்துக்க போகிறேன். ஆனால் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எப்போ, ஏன், எதுக்கு சேர்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறத இதில் கிளியராக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு 2 மந்த் சேலஞ்சில் டயட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தனோ அதே ஸ்ட்ரிக்டை வந்து நான் 3rd சேலஞ்சில் வந்து ஃபாலோ பண்ணலை. என்னோட பர்த்டே, ஓணம் இப்படின்னு செலிப்ரேஷனாக வந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் சீட் டே எடுத்து பிடிச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்டு நான் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2-3 டேஸ் கண்டினியூஸாகவே டீ குடிச்சிட்ருக்கேன். நான் இதெல்லாம் பேட் ஹேபிட்டுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், அதெல்லாம் இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 9 டேஸில் நமக்கு இந்த சேலஞ்ச் முடிஞ்சிடும். அடுத்து ஃபாலோ பண்ண போகிற சேலஞ்ச் வீடியோவில் இருந்து என்ன வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். லைக் இந்த சுகர், ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். அண்ட் அப்படியே நான் கூகுளில் சும்மா அப்படி அதை பற்றி சர்ச் பண்ணப்போ நான் ஃபைண்ட் பண்ண ஒரு விஷயம் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் தான். இதை எடுத்துப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னும் இந்த சேலஞ்ச் முடிய இன்னும் 9 டேஸ் இருக்குது. இதை முடிச்சு அடுத்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு பிறகு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் இதை நான் எடுத்துக்கிட்டதில்ல, அதனால் இப்போவே நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா ஒருத்தங்க எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கிறது இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் மேலெல்லாம் பெருசாக உடன்பாடு கிடையாது. அப்படி உண்மையாகவே ஒரு ட்ரிங்க் வந்து ஃபேட்டை பர்ன் பண்ணுது அப்படின்னா நம்ம அதுவே எடுத்துகிட்டு போகலாமே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கிறவங்கள நான் எப்போவுமே எடுத்துக்கக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னோட ஒப்பீனியனை நான் இங்கே ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். பட் நான் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு ரீசன், நம்ம பசியை ரொம்ப நேரத்துக்கு இது கண்ட்ரோல்டாக வச்சுருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இதுவே நான் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நல்ல ஒரிஜினலானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம டயட் பற்றி, வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இல்லை நம்ம போடுற வீடியோஸ் பற்றி எது ஷேர் பண்ணனாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்துட்ருக்கிற எல்லா சப்போர்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.